everyone. Meet Adithya. He is a 9th class student from Bosch Government School Ponneri, and we mentored during this Teach to Learn initiative, in which we explained the working of alarm clock. He got all the concept very rapidly, and I must say he is very intelligent boy. Apart from this teaching, we explored this beautiful campus of IITM Madras, in which we went for cycling, we were playing games, and many more things we did during this event. So we wish him very best luck for upcoming future. Hi guys, என் பேர் ஆதித்யா. நான் கவர்மெண்ட் பாய்ஸஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொன்னேரியிலேருந்து வரேன். என்னோட டிவைஸ் வந்து அலாம் கிளாக். நீங்கள் இப்போது நைட்டு தூங்குறீங்க, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போலாம் நம்ம ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறோம், ஆனால் அப்போலாம் அலாம் கிளாக் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அலாம் கிளாக்கை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த டிவைஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? நம்ம ஸ்கூலில் வீட்டில் தான் யோசிச்சுட்டு இருப்போம், ஆனால் இதுவே நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸோட பர்பஸ் என்ன? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி விடுறதுக்கு, கரெக்டான டைமில் எழுப்புறதுக்கு டிவைஸ் யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் அலாம் கிளாக்னு நினச்சிட்டு இருந்தால் அது வேறு. ஆனால் நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுது. இது பின்னாடி இருக்கிற பேசிக் சயின்ஸ் கான்செப்ட் என்ன? ஒவ்வொரு டிவைஸ்க்கு பின்னாடியும் ஒவ்வொரு சயின்ஸ் கான்செப்ட் இருக்கும். இப்போ அலாம் கிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய சயின்ஸ் கான்செப்ட் இருக்குது. நான் அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த டிவைஸோட பர்பஸ் என்னென்னா, ஒருத்தங்க தூக்கத்துலேருந்து கரெக்டான டைமில் ஏஞ்சிக்கிறதுக்கு உதவுற டிவைஸ் தான் இந்த அலாம் கிளாக். நான் இப்போது 8 மணிக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னால் நான் 6 மணிக்கு ஏஞ்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. என்னால் ஏஞ்சிக்க முடியல. அதனால் இந்த அலாம் கிளாக்கில் நான் அலாம் செட் பண்ணிவிட்டு தூங்கினேன்னா என்னால் கரெக்டாக 6 மணிக்கு ஏஞ்சிக்க முடியுது. இதுதான் இந்த டிவைஸோட பர்பஸ். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஹோம்ஸ், ஸ்கூல்ஸ், மெடிக்கல்ஸ், ஆஃபீஸ். மெடிக்கல்ஸில் வந்து இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டான டைமில் மெடிசன் தரணுன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமில் அலர்ட் பண்ணுறதுக்கு இந்த அலாம் கிளாக் யூஸ் ஆகுது. ஸ்கூல்ஸில் வந்து நமக்கு இப்போ லஞ்ச் பிரேக், பீரியடுக்கு பிரேக், ஒவ்வொரு பெல் அடிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒவ்வொரு டிவைஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சயின்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் அலாம் கிளாக்கில் மொத்தம் 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது ஒவ்வொரு அலாம் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா, இல்லை நார்மல் கிளாக் எடுத்துக்கோங்க, அதில் செகண்ட் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், அவர் ஹேண்ட், 3 ஹேண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் ஓட வைக்கிறதுக்கு இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் ஆகுது. அதை நம்ம கண்டினியூஸாக ஓட வைக்கிறதுக்கு கியர் மெக்கானிசம் தேவைப்படுது. இந்த கியரை நம்ம அடிக்கடி கையில் சுற்றி விட்டுட்டு இருக்க முடியாது, அது கண்டினியூவாக சுற்றணும். அதுக்கு தான் எலக்ட்ரோமேக்னட்டிசம் தேவைப்படுது. இது எல்லாமே போடணும். எனக்கு இப்போ கரண்ட்டு தேவைப்படுது, இல்லைன்னா வோல்டேஜ் தேவைப்படுது, அதுக்கு தான் ஓம்ஸ் லா. இதில் என்ன, இந்த 4 கான்செப்ட்ஸ் என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மாறா விதி. இந்த ஆற்றல் மாறா விதி என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜியை நம்மளால் அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது, ஆனால் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும். இதுவே நம்ம அலாம் கிளாக்கில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பார்க்கணுன்னா, பேட்டரி வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் சோலினாய்டு போகிறதுனால அந்த சோலினாய்டு மேக்னட்டிசமாக மாற்றுறதுனால அது கியருக்கு போகுது. அந்த கியர் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி கியர் போகிறதுனால அதுக்கப்புறம் இந்த பீசோ எலக்ட்ரிக் பஸ்ஸர் ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸரால் நமக்கு சவுண்ட் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியுது. இதுதான் இது பின்னாடி இருக்கிற லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது 3 தான் அலாம் கிளாக்கில் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்குது, அது கன்வெர்ட் ஆகி மெக்கானிக்கலாக மாறுது, அது கன்வெர்ட் ஆகி சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதே இப்போ நம்ம ஓம்ஸ் லா பார்க்கணுன்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் நான் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணோம். அந்த ஃப்ளோ பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம இந்த பேட்டரியை வச்சு கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா வோல்டேஜ் வச்சு கிரியேட் பண்ணலாம். இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். ஐ வந்து கரண்ட், இது வந்து ஒரு கண்டக்டர்னா இப்போது கரண்ட்டை கடத்தி விடுறது. இது வந்து அயனாக இருக்கலாம், இல்லைனா மெட்டலாக இருக்கலாம், இதாவது காப்பராக இருக்கலாம். இதோட ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னதுன்னா, V = I × R. The third concept is electromagnetism. இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டரில் நான் இப்போது எலக்ட்ரான்ஸை ஃப்ளோ பண்ணி வச்சுட்டு உள்ள கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். இந்த கரண்ட் உள்ளே போயிட்டு
உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இந்த வேவ்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா அது அந்த கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டாக மாறிடு. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிசம். தி லாஸ்ட் கான்செப்ட் இஸ் கியர் மெக்கானிசம். இங்கே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கியரோட க்ரீன் கியர் டூத் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெட் கியர் கிளாக் வைஸில் சுற்றும் போது இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது இது கிளாக் வைஸில் சுற்றும். இதுதான் கியர் மெக்கானிசம். இப்போ வந்து நம்ம மேஜர் பார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்ரி. இந்த பேட்ரி எதுக்குன்னா நம்ம இந்த ஓல்ட் சர்க்கியூட்டே பேட்ரி வச்சு தான் ஓடுது. நமக்கு இப்போ இந்த பேட்ரி எப்படி போகுதுன்னா இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் வழியாக சோலினாய்டு உள்ள போகும். இந்த சோலினாய்டு எதுக்குன்னா இந்த நான் ஃபர்ஸ்டே சொன்னல உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிசம், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிசத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த சோலினாய்டு. இந்த சோலினாய்டு அதை இந்த ரோட்டாருக்கு தரும். ரோட்டார்னு சொல்லலாம், இல்லைன்னா டிரைவிங் மோட்டார்னு சொல்லலாம். இந்த டிரைவிங் மோட்டார் கியர்ஸை மூவ் பண்ணும். இந்த கியர்ஸ் டைம் ஆனோடனே கரெக்டான டைம் வந்தோடனே இந்த குவார்ட்ஸ் ஆசிலேட்டருக்கு ஒரு சர்க்கியூட் ஒன்று போகும். இந்த குவார்ட்ஸ் ஆசிலேட்டர் எதுக்குன்னா நம்மளோட எலக்ட்ரிக் சிக்னலை மைக்ரோசிப் சர்க்கியூட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த குவார்ட்ஸ் ஆசிலேட்டர் யூஸ் ஆகுது. நம்ம வந்து மேஜர் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துறோம். இப்போ மெக்கானிசம் ஆஃப் கிளாக்கை பார்க்கலாம். இது பேட்ரி. இந்த பேட்ரி வந்து கரண்ட்டை மைக்ரோசிப் சர்க்கியூட்டுக்கு கொடுக்குது. இந்த மைக்ரோசிப் சர்க்கியூட் அதை குவார்ட்ஸ் ஆசிலேட்டருக்கு தருது. இந்த குவார்ட்ஸ் ஆசிலேட்டர் 1 செகண்டுக்கு இந்த குவார்ட்ஸ் ஆசிலேட்டர் 1 செகண்டுக்கு 32,768 தடவை வைப்ரேஷன் ஆகுது, இல்லை ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு 1 செகண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் தான் தேவைப்படுது. இது திரும்ப இந்த 32,768 செகண்ட் ஹெர்ட்ஸை திரும்ப இது மைக்ரோசிப் சர்க்கியூட்டுக்கே தருது. இந்த மைக்ரோசிப் சர்க்கியூட் அதை 1 செகண்டுக்கு 1 வைப்ரேஷனாக மாற்றுது. இது அந்த 1 செகண்ட் 1 வைப்ரேஷன்ன்ற எலக்ட்ரிக் பல்சஸை அது திரும்பவும் சோலினாய்டுக்கு தருது. இந்த சோலினாய்டு எதுக்குன்னு யூஸ் ஆகும்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இது வந்து மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிசமாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த சோலினாய்டு ரோட்டாரை மூவ் பண்ணுறதுனால ரோட்டார் கியர்ஸை மூவ் பண்ணுது. கியர்ஸ் வந்து ஹேண்ட்ஸை மூவ் பண்ணுது. ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு டைமை காட்டுது. இதுவரை நம்ம ஒரு நார்மல் கிளாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்த்தோம். இப்போ ஒரு அலாம் கிளாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மல் கிளாக்கும் அலாம் கிளாக்கும் என்ன வித்தியாசம்னா நார்மல் கிளாக்ல பஸ்ஸர் இருக்காது. ஆனால் இந்த அலாம் கிளாக்ல ஒரு பஸ்ஸர் ஒன்று இருக்கு. இந்த பஸ்ஸர் எதுக்குன்னா இப்போ இந்த 12 மணிக்கு அலாம் வச்சிருக்கேன்னா 12 மணி ரீச் ஆனோடனே அந்த பஸ்ஸர் வந்து வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது இந்த கியர் வந்து 12 மணிக்கு வந்துட்டே இருக்குது. ஹேண்ட்ஸ் வந்து 12 மணிக்கு மூவ் ஆகுதுன்னா இந்த கியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வரும். அப்படி மூவ் ஆகும்போது இந்த பின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும். இப்போ 12 மணி ஆயிடுச்சு, இந்த பின்னு மொத்தமாக கீழே இறங்கிடும். இந்த பிளாக் சர்க்கியூட்டை தொடும். இந்த பிளாக் சர்க்கியூட்டை தொடும்போது ஒரு சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த சர்க்கியூட் மூலமாக போகிற வைப்ரேஷனை பீசோ எலக்ட்ரிக் பஸ்ஸர் உள்வாங்கி அதை சவுண்டாக வெளியிடுது. எப்படின்னா இதோ பாருங்கள், இப்படி தான். இதுதான் ஒரு அலாம் கிளாக்கோட மெக்கானிசம். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற கிளாக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து கியர்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதே நம்ம ஸ்டீலில் மாற்றணுன்னா என்ன ஆகும்? அது வந்து ஹை மெக்கானிக்கல் லாஸாக இருக்கும், இல்லைனா காஸ்ட்லியாக இருக்கும். பிளாஸ்டிக் வந்து சீப்பாக விற்கும், லோ மெக்கானிக்கல் லாஸஸ். அதுவே ஸ்டீல்னா ஹை மெக்கானிக்கல் லாஸஸாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அடுத்து வந்து கியர் ரேஷியோ. எல்லா கிளாக்குக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு கியர் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இப்போது கியர் ரேஷியோனா T1/T2. இதோட ஃபார்முலா இதுதான். ஒவ்வொரு ஹேண்டுக்கும் ஒவ்வொரு விதமான கியர் ரேஷியோ இருக்குது. ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்டுக்கு 12:1:12. மினிட் ஹேண்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்டுக்கு 1:60. இது நம்ம 1:15 மாற்றினா நம்மளுடைய டோட்டல் டைம் சிஸ்டமே கொலாப்ஸாக மாறிடும். எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு கியர் ரேஷியோ. அடுத்து எலக்ட்ரோமேக்னட்டிசத்தோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம் அலாம் கிளாக்ல மட்டும் தான் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மோட்டர்ஸ், இந்த இடத்துல நிறைய இடத்துல யூஸ் ஆகுது எலக்ட்ரோமேக்னட்டிசம்.
அடுத்து கியர் மெக்கானிசமோட அப்ளிகேஷன்ஸ். கியர் மெக்கானிசம்ன்றது அலாம் கிளாக்ல மட்டும்தான் கிடையாது. கார் டிரான்ஸ்மிஷன், பைசைக்கிள்ஸ், நம்ம டெய்லி ஓட்டுற பைக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல கியர் மெக்கானிசம் யூஸ் ஆகுது. லாஸ்ட்டாக சம்மரி. இந்த அலாம் கிளாக் வந்து ஒரு டைம் கீப்பிங் டிவைஸ். இது அலாம் கிளாக் உள்ள லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரோமேக்னட்டிசம், ஓம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது நம்ம டெய்லியும் ரூட்டீனாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இது தூங்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம ஸ்கூல்ஸில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். இதோட கியர் டிரான்ஸ்மிஷன் வந்து பைசைக்கிள்ஸில் இருக்கும், கார் டிரான்ஸ்மிஷன்ஸில் இருக்கும். தேங்க்யூ.